Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கழிவுநீர் கசிந்து துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்திற்குள்ளேயே கழிவறை பைப் உடைந்து கழிவுநீர் தேங்கியுள்ளது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு அலுவலகத்திலேயே சுகாதாரமற்ற நிலை எனில் மக்களின் நிலை என்ன என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் பயிர் காப்பீட்டுத் தொகை பெறுவதற்கான கணக்கெடுப்பு பணி காலம் கடந்து நடைபெறுவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். புவனகிரி, கீரப்பாளையம் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் செய்யப்பட்ட சம்பா சாகுபடி பயிர் காலம் தவறிய மழையால் சேதமடைந்தது. அப்போது காப்பீட்டு அதிகாரிகளும் வேளாண் துறையினரும் பாராமுகமாக இருந்தனர். இந்த நிலையில் பெரும்பாலான இடங்களில் அறுவடை முடிந்துள்ள நிலையில் தற்போது பயிர் சேதத்தை ரகசியமாக கணக்கிடுவது போல் பாவலா காட்டுகின்றனர். இதனால் ஸ்டாலின் அரசு மீது கடும் அதிருப்தியில் உள்ள விவசாயிகள் முறையாக இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் காலாவதியான மருந்து மாத்திரைகள் குப்பையில் குவியலாக கொட்டப்பட்டுள்ளது. ராசிபுரம் சேலம் மேம்பாலத்தின் கீழ் காலாவதியான மருந்துகள், மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொது இடங்களில் மருத்துவ கழிவுகளையும் காலாவதியான மருந்துகள் கொட்டப்படுவதையும் தடுக்க ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்துகின்றனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சிறுபாக்கம் அருகே எஸ்புதூர் கிராமத்திலிருந்து வள்ளிமதுரம் குடிகாடு செல்லும் சாலையின் குறுக்கே பல இடங்களில் மின் கம்பிகள் மிக தாழ்வாக செல்வதால் வாகனங்களில் செல்லும் போது அச்சத்துடன் செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். திருச்சியில் கல்லூரி வாசலில் திரைப்படத்தை மிஞ்சும் வகையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே 160 ஆண்டுகள் பழமையான செயின்ட் ஜோசப் கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரி மாணவர் குழுக்களிடையே வெள்ளியன்று மாலை மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் வாகனங்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நட்ட நடு ரோட்டில் திரைப்படத்தை மிஞ்சும் வகையில் கல்லூரி வாசலிலேயே மாணவர்கள் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதை கண்ட பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் கல்வித்தரம் மோசமடைந்ததாலேயே இத்தகைய சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டம் சிக்கலூரில் விவசாய நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த மின்சாரம் தாக்கி தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோழிப்பண்ணையில் தங்கி வேலை பார்த்து வந்த ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த உத்தம் கட்டா, பவித்ரச்சந்திரன் ஆகியோர் நேற்றிரவு விவசாய நிலத்தின் வழியாக வந்தபோது வயலில் இருந்த மின் வயரில் மின்சாரம் தாக்கி உத்தம் கட்டா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பவித்ரச்சந்திரன் காயங்களுடன் தப்பிய நிலையில் தகவலறிந்து மகனை தேடிச் சென்ற அபிராம் கட்டாவும் மின்சாரம் தாக்கி பலியானார்.